பெரிய ஐநா சபையினுடைய பொதுச்செயலாளர் ரேஞ்சுக்கு தன்னை வந்துக்கிட்டு காட்டிக்கிட்டு இருப்பார். அதை விட அவருக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலான விஷயமா நடிகை விஜயலட்சுமி, அந்த பொண்ணு இவர் மேலே மனைவியாக வாழ்ந்த பாலியல் ரீதியான குற்றச்சாட்டு. இப்பப்போ அது கொஞ்சம் பணத்தினுடைய இது குறையுதோ அப்போ ஏதாவது ஒரு வீடியோ சீமான், அது எனக்கும் அந்த தெரிந்த சாட்சிகள் சீமான் என்ன யோக்கியமா அவன் யோக்கியதான தெரியாது. விஜயலட்சுமிக்கு நோட்டீஸ் அனுப்பி பார்த்துருக்காங்க. விஜயலட்சுமி ஆஜராகலை. அவர் ரத்து பண்ணணும்னு சொல்லி ஒரு பெட்டிஷன், விஜயலட்சுமி புகாரை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லி ஒரு பெட்டிஷன். அவங்க தரப்புல இருந்தால் பின்னணியில் இருக்காங்கன்றது. அதுதான் இப்போ வந்துக்க தோணுன்னா இப்போ 19ஆம் தேதி நீதிமன்றத்தில் உயர்நீதி இப்போ ஒரு பிரச்சாரம்னு கிளம்பணும். அப்போ இந்த விஜயலட்சுமி விளக்கு பூதாகாரமாக. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்னைக்கு நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் பரமேஸ்வரன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். சீமான் அவர்களையும் சர்ச்சையும் சொல்லி பார்த்தீங்கன்னா அதை பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். இப்போ சமீப காலங்களில் அவருடைய செயல்பாடுகள் பார்க்கும்போது ரொம்பவே ஒரு சோர்வான நிலையில ரொம்ப விரக்தியாக அவருடைய பேச்சுகள்லாம் அடிப்படுது. உண்மையாகவே தற்பொழுது சீமான் அவர்களை சுற்றி என்னென்ன மாதிரியான சர்ச்சையான அல்லது அவருக்கு என்னென்ன மாதிரியான பின்னடைவு சம்பவங்கள் நடக்குதுன்றதை பற்றி சொல்லுங்க சார். பின்னடைவு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அது பின்னடைவுன்னு முழுமையாக அதை சொல்லிட முடியாது. அவருடைய செயல்பாடுகள் முழுக்க உங்களுக்கு ஏற்குமாறாக இருக்கும். ஏட்டிக்கு போட்டியானதாவது பேசிக்கிட்டு இருப்பார். நான் கையெழுத்து போட்டால் அந்த நாட்டுக்குள்ளே போகலாம், அந்த நாட்டுக்குள்ளே போகலாம், அப்படி இப்படின்னு ஒரு பெரிய ஐநா சபையினுடைய பொதுச்செயலாளர் ரேஞ்சுக்கு தன்னை வந்துக்கிட்டு காட்டிக்கிட்டு இருப்பார். அதை கைதிட்டுவாங்க. அதுக்கு உடனடியாக அதுக்கு பதில் சொல்கிற ஆட்கள், அவருக்கு கவுண்டர் கொடுக்குற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நம்ம இப்போ அவருடைய பேச்சுக்கோ அவருடைய கொஞ்சம் உளறலுக்கோ நம்ம அது இப்போ பதில் சொல்ல தேவையில்லை. அது நமக்கு அது அவங்க பாடு, அவருக்கு எதிரான உணர்வாளர்கள் பாடு. சமீபத்தில் என்னன்னா இப்போ அரசியல் பாராளுமன்ற தேர்தல் நெருங்கி வருது. அவர் எப்பயுமே நான் தனியாக யாருடையும் கூட்டணி சேர மாட்டேன் அப்படின்றதுல உறுதியாக இருக்கார். அதுக்கு உண்டான காரணங்கள் அது அவருக்கு தான் தெரியும். என்னென்னா இப்போ அவருடைய அந்த கரும்பு விவசாயி சின்னம்ன்றது அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 தேர்தலில் அந்த சின்னத்தில் தான் நின்று போட்டிடுறாரு. போட்டியிடு ஒரு 6-7% ஓட்டுகளை வாங்குறாரு. நிறைய இடங்களில் அது டெபாசிட் போகுது. அது அவர் இப்போ என்னென்னா கட்சி சின்னம் பறி போயிடுச்சு. அது ஏன்னா இவர் முறைப்பிரகாரம், அதாவது தேர்தல் கமிஷனில் சில விதிமுறைகள் வச்சுருக்காங்க. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இவர்களுக்கு இவங்களே கூட அந்த தேர்தல் சின்னத்திற்குரிய இதை ஒரு குறிப்பிட்ட அந்த கால அளவில் அதை விண்ணப்பத்துக்கு அந்த தேர்தல் சின்னத்தை நீட்டிக்கிறதுக்காக அது விண்ணப்பத்தை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். அது ஒரு நடைமுறையில் இருக்குது. இப்போ அவரை கவனிக்காமல் விட்டாரா, இல்லை அவருக்கு பற்றின விதிமுறைகள் தெரியலையா என்னன்னு தெரியல. அதனால் இப்போ அந்த சின்னம் பறி போயிடுச்சு. வேறு எங்கேயோ ஆந்திராவிலையோ எங்கேயோ அந்த கர்நாடகாவில் அந்த சின்னத்தை வேற ஒரு கட்சிக்கு அதை ஒதுக்கிட்டாங்க. பொதுவாக அந்த மாதிரி ஒரு கட்சிக்கு ஒதுக்கினா அதுக்கடுத்து அந்த கட்சிக்கு ஒதுக்க மாட்டாங்க. அது மாதிரி இருக்கும்போது சின்னம் பறி போயிடுச்சு. அந்த ஒரு விரக்தி அவருக்கு. என்ன பண்ணுறது, இப்போ புதுசாக ஒரு சின்னத்தை கிடைச்சி அதை மக்கள் மத்தியில் அதை கொண்டு போகணும். அதுக்குண்டான வேலைகள் நிறையா இருக்குது. இப்போ பொதுவாக அந்த ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள சூழல் வேறு. இப்போ ஒரு சின்னம் கிடைச்சுன்னா ரொம்ப இலகுவாக அதை மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், வசதிகள், விஞ்ஞான தொழில்நுட்பம் எல்லாமே இருக்குன்னு வைங்க. அதை விட அவருக்கு ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலான விஷயமா, இல்லை அவரை மேலும் படுவாதாரத்துக்குள்ளே தள்ளுற விஷயமானு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னால் போன ஆகஸ்ட் அந்த மாதம் அந்த மாதிரி நேரங்களில் இந்த நடிகை விஜயலட்சுமின்ட்டு ஒரு நடிகை, அந்த பொண்ணு இவர் மேலே குற்றச்சாட்டு, செக்ஸ் குற்றச்சாட்டு, இவருக்கு மனைவியாக வாழ்ந்தேன், என்னை இது பண்ணிட்டாரு, ஏமாற்றிட்டாரு, சீட்டிங் போட்டார், என் கூட இருக்கும்போது இன்னொரு பொண்ணு கூட இருந்தார், அப்படி இப்படின்னு அவர் மேலே இப்போ பெண்கள் பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகளை பலத்த இதாக சொல்லிச்சு. அது ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னால் எடப்பாடி ஆட்சியில் இருக்கும்போது சொல்லி கத்தி பார்த்துச்சு. எந்த பலனும் இல்லை. அவர் அப்போ அதிமுகவோட ரொம்ப நெருக்கமாக இருந்ததுனால அந்த புகார் அப்படியே கிடப்பில் போட்டுச்சு. அதற்கு பிறகு திமுக ஆட்சி வந்த பிறகும் ஒரு 1.5 ஆண்டு சும்மா இருந்தது. அப்புறம் திடீர்னு இந்த மாதிரி பலபடி ஒரு வீடியோ விட்டுடுச்சு. அதற்கு பிறகு ப்ராப்பராக கமிஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு, விசாரிக்க சொன்னாங்க. விசாரித்து பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்புறம் திருவள்ளூர் நீதிமன்றத்தில் மகளிர் நீதிபதி அம்மா, ஒரு பெண் நீதிபதி அம்மா முன்னால் ரகசிய வாக்குமூலம்லாம் கொடுத்து வழக்கு விசாரணைக்கு பட்டியலிடப்படும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது திடீர்னு பல்ட்டி அடிச்சிருச்சுன்னா அதுக்கு அந்த பொண்ணுடைய மனநிலையே முன்னுக்கு பொண்ணு முரணாக பேசிக்கிட்டு முன்னாள் ஒன்று பேசும். அதுக்கு அதனுடைய தேவை பணத்தேவை தான்.
அது சீமான் வந்து இப்ப விஜயலட்சுமி அவர்கள் வந்து தொடர்ச்சியா இந்த வீடியோக்கள் வெளியிடுறதே பணம்ன்ற ஒரு மைய பொருளா வச்சுதானா? ஆமாம், நீங்கள் அது எப்பப்போ அது கொஞ்சம் பணம் தேவைகள் வந்து பணத்தினுடைய இது குறையுதோ அப்போ வந்து ஏதாவது ஒரு வீடியோ வந்து சீமான், ஏன்னா சீமான் வந்து கொடுத்து வாங்கி பழகிருச்சு, இவரும் கொடுத்து பழகிட்டார். ஏன்னா இங்கே ஒரு கேள்வி இருக்குல்ல சார், இப்போ அவங்க வந்து பணம்ன்ற ஒரு விஷயத்துக்காக தான் இதை பண்றாங்கன்னா, அப்போ செஞ்ச நபர் வந்து உண்மையாவே செஞ்சதுனால தான் இந்த பணம் இல்லை இந்த மாதிரியான வீடியோவை வச்சு மிரட்ட முடியும். அப்போ வந்து விஜயலட்சுமி அவர்கள் தவறு செய்யறது தாண்டி இந்த தவறுக்கு நிறைய பேர் வந்து உடந்தையா இருக்காங்கன்றது இதுல இருந்து தெரியலையா உங்களுக்கு? ஆமா, அதுல முதன்மையான வந்து தவறுன்றது வந்து சீமான் தானே உங்களுக்கு. அதுக்காக சீமான் வந்து ஒரு பெரிய ஒரு இலக்கியர்லாம் நம்ம சொல்ல வரலாம், சரிங்களா? அவரு வந்து இப்போ பலவீனமான ஆள் தான், அதனால வந்து அதெல்லாம் மறுக்க முடியாது. ஆனால் அவருடைய பலவீனத்திற்கு நிறைய சாட்சிகள்லாம் வந்து இன்றைக்கி இருக்குது. அது எனக்கும் அந்த தெரிந்த சாட்சிகள் வந்து எனக்கு அந்த சாட்சிகளை தெரியும். என்கிட்ட நிறைய சாட்சிகள்லாம் அப்போ நபர்களாக இருந்தவர்கள் இப்போ சாட்சிகளாக இருக்காங்க. அவங்களாம் காலப்போக்கில் ஒதுங்கிட்டாங்க வைங்க. இவர் அதுக்காக வந்து விஜயலட்சுமிகிட்ட வந்து இப்போ பலவீனமாக நடந்துக்கிட்டா செக்ஸ் வச்சுக்கலாம் அப்படிப்பெல்லாம் நம்ம வந்து சீமானுக்கு வந்து குட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட்லாம் நம்ம கொடுக்க விரும்பலை, கொடுக்க முடியாது. ஆனால் ஒரு நெருக்கடி வருது, அப்போது ஒரு சில ஆட்கள் மூலியமாக பேசி பார்த்து அதற்கு பிறகு ஒரு ஒரு சமூகத்தினுடைய பிரமுகர், நீங்கள் சொல்றது கடந்த ஆண்டு நடந்த சர்ச்சையை சொல்கிறீங்களா? ஒரு 1 ஆண்டுக்கு முன்னால் நடந்தது. ஒரு பெரிய சமூகத்தை சார்ந்த ஒரு பெரிய ஒரு தாதா, அவரை வச்சுலாம் மிரட்டி பார்த்தார். அவருடைய சீமானுடைய சமூகத்தை சேர்ந்தவர் தான் அவர். அப்போ அந்த நபர் மேலேயே வந்து விஜயலட்சுமி கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னை இந்த மாதிரி மிரட்டுறான் அப்படி இப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு. அது எல்லாமே போயிடுச்சுன்னு வைங்க, ஒன்றும் எடுபடல. அதற்கு பிறகு இப்போ ரீசெண்டாக திமுக ஆட்சி வந்த பிறகு போன 2023 ஆகஸ்ட் அந்த ஜூலைக்கு பிறகு பலவிடி அந்த பிரச்சனை பூதாகரமாக கிளப்பி கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லாம் வாக்குமூலம் கொடுத்துச்சு. அப்புறம் திடீர்னு பார்த்தா நான் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன், நான் கிளம்புறேன், பெங்களூருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு கிளம்பி போயிடுச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா சீமான் வந்து ஒவ்வொரு விஷயம் ஏதாவது ஒரு மேடையில் பேசினார் அப்படின்னா உடனே பழைய வீடியோவாக தான் இருக்கும். அதில் வந்துக்கிட்டு சீமான் என்ன யோக்கியமா, அவன் யோக்கியதானே தெரியாதா அப்படின்னு ஒன்று வீடியோ போட்டுக்கிட்டே இருந்துச்சு. அது வந்து அப்படி கிடப்பில் கிடந்தது. அப்போது இந்த வழக்கை வந்து ஏன் வந்து இப்போ இந்த ஆட்சியில் வந்து அந்த வழக்கு வந்து கிடப்பில் போடப்பட்டுச்சு, இல்லை அதை கண்டுக்கிறலையா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அதில் என்ன ஒரு விஷயம் நமக்கு தெளிவாச்சு அப்படின்னா, விஜயலட்சுமி வந்து ஒரு உறுதியான மனநிலை இல்லாத ஒரு கதாபாத்திரம். அது முன்னுக்கு பின்னு முரணா பேசும். அது வந்து போதைக்கு அடிமையானது, போதை மாத்திரைகள் அதிக அளவு போதைப் பொருள் பழக்கம் இருக்குது. போதைப் பொருள் பழக்கம் உண்டு. போதை மாத்திரைகள் வந்து அது வந்து உங்களுக்கு இந்த நரம்பு தளர்ச்சியெலாம், போதைன்றது வந்து பல வகை இருக்கு இல்லையா உங்களுக்கு. சரக்கு சாதாரண டாஸ்மாக் சரக்கினுடைய தன்மை வேறு, அப்புறம் மாத்திரைகள், பவுட்ரு, கெமிக்கல் ட்ரக் அப்படின்னு மாத்திரை, இந்த பவுட்ரு யூஸ் பண்ணுறது, அப்புறம் அந்த மோந்து பார்க்குற மாதிரி ஒரு போதை இதுகள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களா. அந்த மாதிரி இது கட்டிட்டானோ அது மூளை பொதுவாக அது இப்போ கொஞ்சம் பாதிக்கும், நரம்பு தளர்ச்சி, முன்னுக்கு பண்ண முரணாக பேசுவோம். நானே இப்போ உங்களுக்கு எனக்கும் அந்த ஒரு பிரிச்சுன்னு வைங்களேன், உங்களோட இப்போ நல்லா பேசிக்கிட்டு போய் வெளியே போகணுன்னு நீங்கள் யார் நான் கேட்டுருவேன். அந்த மாதிரி ஒரு அது வந்து முன்னுக்கு பின்னு முரணாக பேசி போலீஸ் விசாரணையில் ஒன்று சொல்லுது, நீதிபதி விசாரணையில் ஒன்று சொல்லுது, மாற்றி வெளியில் வீடியோவில் வந்துக்கிட்டு ஒரு வீடியோ அதுவாக ஒன்று பேசி போடுது அப்படின்னா போலீஸ் தரப்பும் போலீஸ் உயரதிகாரிகள்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. சரி, இதை நம்பி வந்து கேஸை கையில் எடுத்து சீமான் மேலே வந்து நம்ம வழக்கு பதிவு செஞ்சு அவரை அரெஸ்ட் பண்ணால் அது பெரிய வந்து அரசாங்கத்துக்கு வந்து பெரிய கெட்ட பேரை உண்டாக்கிட்டோம். ஏன்னா அது வந்து சும்மா பழிவாங்கிறதுக்காக இது அரசாங்கம் பண்ணுறான்னு ஈஸியாக வந்து எல்லோரும் சொல்லுவாங்க. அதனால் அது போய் தொலைது விட்டுருவான். அது அந்த பொண்ணை அவன் பாடு அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி போலீஸ் கைவிட்டாங்க. அது கைவிட்டு அந்த வழக்கு வந்து என்னென்னா போன செப்டம்பரில் உயர்நீதிமன்றத்தில் பட்டியலிடப்பட வேண்டிய வழக்கு. அது இந்த பொண்ணு தரப்பு புகார் கொடுத்தோம்னா விஜயலட்சுமி தரப்புலேருந்து என்ன பண்ணிட்டாங்க, போய் நாங்கள் கொடுத்த புகாரை வாபஸ் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி பல்ட்டி அடித்த பிறகு அதுக்கு உண்டான வேலை இப்போ விஜயலட்சுமியோட வழக்கறிஞர் வந்து மனு தாக்கல் பண்ணுறாரு. அப்போ சம்மந்தப்பட்ட புகார் கொடுத்த பார்ட்டியை வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறதா போலீஸ் நடைமுறை, நீதிமன்றத்துடைய நடைமுறை. ஏன்னா அவங்க தரப்பில் தான் கேட்கணும். ஏன்னா வக்கீல்கள் சில பேர் வந்து அங்கிட்ட இங்கிட்ட ஏமாடுவாங்க, அது ஒரு இருக்குமே. சம்மந்தப்பட்ட கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படின்போ பட்டியலிடப்பட்ட செப்டம்பர் மாதம் அந்த உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்து லிஸ்ட்டுக்கு வந்திருக்கணும். வரலைங்கும் போது அரசாங்க தரப்பில் இருந்து விஜயலட்சுமிக்கு நோட்டீஸ் அனுப்பி பார்த்துருக்காங்க. விஜயலட்சுமி ஆஜராகலை. அதுக்கு பிறகு அரசாங்க தரப்பை கண்டுக்கிறல. அப்போது இது எதுக்குன்னா இப்போ வந்து கடைசியாக ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னால்
அதே அந்த உயர்நீதிமன்ற நீதியரசர் ஆனந்த வெங்கடேசன் இருக்கார். அவர் முன்னால் அந்த வழக்கு இந்த கேஸுக்கு பல இதெல்லாம் பார்க்கும்போது ஏன் இந்த கேஸ் என்னாச்சு அப்படின்னு அவர் கேள்வி ரைஸ் பண்ணுறார். ஏன்னா அவர் வந்து இந்த திமுகவினுடைய இப்போ அமைச்சராக இருக்கும்போது அப்போ வந்து அவங்க பண்ண விஷயங்களுக்காக சில வழக்குகள் வந்து கீழ் நீதிமன்றங்களில் தள்ளுபடி செய்யப்பட்ட வழக்கை இவரே வந்து தானா முன் வந்து விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 வழக்கு அதில் வந்து மந்திரி ஐ பெரியசாமி ஒரு தங்கம் தென்னரசு இந்த மாதிரி ஆட்களுடைய வழக்குகளை வந்து தானே முன் வந்து விசாரிக்கிறேன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கார். இப்போ அவருடைய பெஞ்சில் தான் வந்து இந்த வழக்கு வரும்போது ஏன் என்னாச்சு இந்த வழக்கு, இல்லை மனுதாரர் வந்து புகாரை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. அதே நேரத்தில் சீமானும் என்ன பண்ணியிருக்காரு, இந்த வழக்கை வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கார். இது எல்லாம் அவர் ரத்து பண்ணணும்னு சொல்லி ஒரு பெட்டிஷன், விஜயலட்சுமி வந்து புகாரை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லி ஒரு பெட்டிஷன். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா, இதனுடைய லிங்க் புரிஞ்சிருச்சுல உங்களுக்கு, அதுதான் விஷயம். அப்போ ஏன் ரத்து பண்ணணும், ஏன் வழக்கு நீங்கள் வாட்டில் போடுவீங்க, அதுக்கு கோர்ட்டில் உட்காந்துக்கிட்டு அதுக்கு ஒரு 4 பேர் வேலை வாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நீதியரசர் வந்து இப்போ கொஞ்சம் கடுமை காட்டி அதெல்லாம் எனக்கு தெரியாது, வர்ற 19ஆம் தேதி வந்து நீதிமன்றத்தில் வந்து விஜயலட்சுமி ஆஜராகி என்ன நடந்ததை சொல்லணும் அப்படின்னு உத்தரவு போட்டார். இன்னொரு 10 நாள் தான் இருக்குது 19ஆம் தேதிக்கு. ஆனால் இன்னொரு கேள்வி இருக்குது சார், பொதுவாக தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் தான் இந்த மாதிரியான சர்ச்சைகள் அதிகமாக வருதுன்னு சொல்லி நாம் தமிழர் தரப்புலேருந்து சொல்லப்படுது. அதுக்கு பின்னாடி இது ஒரு காரணமாக இருக்குமா? பின்னணி காரணம்னா உங்களுக்கு சகோதரா, அதாவது சீமான் வந்து அவருடைய அரசியல் நடவடிக்கை, அவரோட அரசியல் கட்சி நடத்தக்கூடிய பின்புலம் இதெல்லாம் பார்ப்பாங்கல்ல. நீங்கள் சும்மா வந்துக்கிட்டு எல்லாரையும் போகிற போக்கில் வந்து மண்ணவாரி தூத்திட்டு பேசுனா சும்மா இருக்க மாட்டாங்கல்ல. நீங்கள் வந்து அதிமுக தரப்பு அவங்க தரப்பில் இருந்தால் பின்னணியில் இருக்காங்கன்றது தெரியுது. அப்போ எல்லாரையும் சகட்டுக்கு வந்து நீங்கள் அவன் சரியில்லை இவன் சரியில்லை இப்படிங்கிற போது வாரிசு அரசியலுங்க வேண்டியது, திமுகவில் வாரிசு அரசியல் கொடி கட்டி பறக்குது அப்படின்னு வேண்டியது. இப்போ அவர் மனைவி தானே வந்து சட்ட ஆலோசகராக இருக்காங்க அந்த கட்சிக்கு, சரிங்களா? ஏன் அவருக்கு நீதிபதி வேறு எதுவும் வக்கீல்கள்லாம் கிடைக்கலையா அவருக்கு? அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுடைய பெயர் மட்டும்தான் இருக்கும். அவர் சீமானுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, கயல்விழி தானே அவங்க, கயல்விழின்னு இருக்கும், அவ்வளோதான். கயல்விழி சீமான்னு போடு சரிங்களா. அதனால் வந்து அரசியல் நேரம் நீங்கள் வந்து யாரை வந்து எங்கே கார்னர் பண்ணால் எந்த அம்பை வச்சு எரிஞ்சா அவன் வீழ்வான்றதானே அரசியலுடைய அடிச்சோடி அதானே. ஆனால் இந்த முறையும் சார், ஏன்னா கடந்த முறையே வந்து ஒரு குற்றச்சாட்டு என்ன வந்ததுன்னா, சாட்டை துரைமுருகன் மூலமாக வந்து ஒரு டீல் பேசப்பட்டிருக்கு, பணம் வந்து கைமாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து ஒரு ஆடியோவும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சாட்டை துரைமுருகன் பேசினது. இந்த முறையும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளானில் இருக்கிறாங்களா உங்களுக்கு வந்த தகவல் படி? அதுதான் இப்போ வந்துக்கு தோணுன்னா, இப்போ வந்து 19ஆம் தேதி நீதிமன்றத்தில் நீங்கள் கீழ் நீதிமன்றம் திருவள்ளூர் நீதிமன்றத்தில் பெண் நீதிபதி முன்னால் கொடுத்த வாக்குமூலம் ஏற்கனவே பதிவாயிருக்கும் இல்லையா, அது வந்து மூடிய நீதிமன்றத்தின் அறைக்குள்ளே நடந்த கொடுத்த வாக்குமூலம் விஜயலட்சுமி. நீங்கள் அதில் வந்து பல்ட்டி அடிக்க முடியாது. நான் கொடுக்கவே இல்லைன்னு சொல்லணும்னா ஒட்டுமொத்த நீதித்துறையை வந்து அது வந்து கேலிக்குரியதாக்கிறோம், அவமானப்படுத்தக்கூடிய ஆக்கிறோம். ஆனால் நீதித்துறையோட நீங்கள் விளையாட்டு காட்டினீங்க அப்படின்னா அதனுடைய விளைவுகள் வந்து விபரீதமாக இருக்கும். அதனால் இந்த முறை வந்து இதனுடைய வாக்குமூலம் இதில் உறுதியாக இருக்கு அப்படின்னா சீமானுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு அவருடைய இதுக்கு இமேஜுக்கு டேமேஜ் வந்து தேர்தல். ஏன்னா ஒரு 19ஆம் தேதி இந்த மனு, ஒரு வாரத்தில் அது தேர்தல் தேதியும் அறிவிச்சிருவாங்க. இவர் ஏற்கனவே ஒரு பல தொகுதிகளுக்கு வேட்பாளர்களையும் அறிவிச்சார் சீமானு, தனியாக நிற்க போகிறேன்னு சொல்லிட்டு. இது நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்களை வந்து ஒரு குறிப்பிட்ட சில தொகுதிகளுக்கெல்லாம் அறிவிச்சிட்டார். இப்போ ஒரு பிரச்சாரம்னு கிளம்பணும், எலெக்ஷனுக்கு டேட்டா அறிவிச்சாருன்னா எல்லாருக்குமே எல்லா அரசியல் கட்சிகளும் அதானே பண்ணுவாங்க. அப்போ இந்த விஜயலட்சுமி விளக்கு வந்து பூதாகாரமாக கிளம்பும்ன்றது எல்லாருமே எதிர்பார்க்கிற விஷயம். அது வந்து சீமானை வந்து கடுமையாக வந்து பாதிக்கும் பெண்கள் விஷயத்தை. ஏன்னா நீங்கள் அரசியலில் வந்து டேமேஜ் முதல்லலாம் கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் ஊழல் விஷயம்தான் வந்து அரசியலில் பெரிதாக இருந்துச்சு. இப்போ வந்து அப்படி கிடையாது. இப்போ பெண்கள் விஷயம்தான். ஒருத்தனை சோழி முடிக்கிறது அப்படின்னா நீங்கள் பெண்கள் விஷயத்தை கையில் எடுத்தால் போதும், எல்லாருமே ஈஸியாக சந்து சிரித்து போயிடும். அதனால் சீமானுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டேமேஜ் ஆகக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து விஜயலட்சுமி மூலியமாக வரும். அது 19 ஆஜராகிருச்சு அப்படின்னா அது 20ஆம் தேதிக்கு பிறகு ரைஸ் ஆகும். அதை எப்படி சமாளிக்கிறாரு சீமான் அப்படின்றதான் விஷயமே. நிச்சயமா சார், தொடர்ந்து பேசுவோம். ரியல் ஒன் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி சார்.